ஆட வச்சாங்க ஒருத்தரை. சேகர் பாபு அவர்கள். சேகர் பாபு விட்டுருங்க. கமலஹாசன் ஆடினார்ல? கமலஹாசன் இல்ல அவரு. கமலஹாசன் போலவே உள்ள ஒருத்தர். அதெல்லாம் உண்மையாவே அநியாயங்க. இல்லங்க, உதயநிதி பாடு போட்டு கமலஹாசன் அதுதான் சொல்றேன். அதாவது திமுக மேடையில கமலஹாசன் வேஷம் போடுற ஒரு நபரை கூட்டு வந்து உதயநிதி புகழ் பாடல் பாடி அவரை வந்து ஆட வைக்கிறாங்க. நாளைக்கு மக்கள் நீதி மையத்துல ஒரு கூட்டம் போட்டு அதுல வந்து ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் வேஷம் போட்டு அவரை சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆட விடுங்கன்னா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நீங்க பாத்துருப்பீங்க. அவரை கூட்டு வந்து சும்மா 2 ஸ்டெப் போட வைப்புமா? இல்ல கருணாநிதி அவர்கள் மாதிரி வேஷம் போட்டு வரவங்களை கூட்டு உதயநிதி பாட்டு உதயநிதி தான். ஸ்டாலின் பாட்டு போட்டு கூட ஆட வைக்கலாம். உதயநிதி பாட்டு போட்டு ஆட. உதயநிதி மாதிரி இனிமே தான் வருவாங்க, புதுசா தான் இனிமே வருவாங்க. அவங்களை ரெடி பண்ணி தான் கூட்டு வரணும். இல்ல இதெல்லாம் தேவையில்லாது. கமலஹாசன் ஒரு கலைஞனா நீங்க மதிக்கிறீங்கன்னா அதோட நீங்க நிறுத்திடணும். இல்ல கூட்டணியில இருக்காங்க, அது தெரியுங்களா? அது வந்து நம்மளுக்கு அசிங்கம்ன்றது நம்மளுக்கு தெரியும். எதுக்கு கேள்வி கேள்வி பார்ப்போம் முடியாது. அதனால என்ன வேணா பண்ணலாம். ஏன் ரஜினிகாந்த் வச்சு பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல வேற யாராவது வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க. நீங்க அவங்களை எல்லாம் விட்டுட்டு கமலஹாசன் ஒரு நல்ல கலைஞன் தான், ஆனா அதுக்காக அவர் கூட்டணியிலே வச்சுக்கிட்டு அவரே மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டு வந்து பண்றதெல்லாம் வந்து வேற ஏதோ அவர் பாடின பாட்டுக்கு நான் தான் சகலகலா வல்லவன் அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பரவாயில்லைங்க. அதையே ரீமேக் பண்ணி அதே உதயநிதி புகழ் பாடுற மாதிரி வகுத்தச்சா இருக்கும். அதனால அதையும் சகிச்சுக்கிட்டு ஒரு மனுஷங்க இருக்காருல்ல, அதை தான் நீங்க பாராட்டணும். இதை விட நீங்க அதை தான் பாராட்ட வேண்டியது அவசியம் இருக்கு.